இந்த வீடியோல நம்ம செல்சியஸ்ல இருந்து எப்படி ஃபாரன்ஹைட்க்கு கன்வெர்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹைட்ங்கிறது டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். செல்சியஸ் யூனிட் வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் இதை அடிப்படையை கொண்டது. ஃபாரன்ஹைட் யூனிட் வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 32 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் 212 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட் இதை அடிப்படையை கொண்டது. டிகிரி செல்சியஸ் யூனிட் தான் உலகத்தில் பெரும்பாலான இடங்களில் பயன்படுத்துவாங்க. டிகிரி ஃபாரன்ஹைட் யூனிட்டை பொதுவாக அமெரிக்காவில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு கால்குலேட் இல்லாமல் கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதோட ஃபார்முலா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கிற யூனிட் கன்வர்ஷன் மூலமாகவும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஃபார்முலா மூலமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டிகிரி செல்சியஸ்லேருந்து டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா டிகிரி ஃபாரன்ஹைட் ஈக்குவல்ஸ் டிகிரி செல்சியஸ் மல்டிப்ளை 1.8 + 32. இப்போது ஒரு அரை டிகிரி செல்சியஸ் எப்படி ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். டிகிரி ஃபாரன்ஹீட் ஈக்குவல்ஸ் 6 டிகிரி செல்சியஸ் மல்டிப்ளை 1.8 + 32. டிகிரி ஃபாரன்ஹீட் ஈக்குவல்ஸ் 10.8 + 32 equals 42.8 degrees Fahrenheit. So, 6 degrees Celsius equals 42.8 degrees Fahrenheit. இப்போ டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து எப்படி டிகிரி செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து டிகிரி செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா டிகிரி செல்சியஸ் ஈக்குவல்ஸ் டிகிரி ஃபாரன்ஹீட் -32 மல்டிப்ளை 5 டிவைடட் பை 9. இப்போ 50 டிகிரி ஃபாரன்ஹைட்டை செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். டிகிரி செல்சியஸ் ஈக்குவல்ஸ் 50 டிகிரி ஃபாரன்ஹைட் -32 மல்டிப்ளை 5 டிவைடட் பை 9 ஈக்குவல்ஸ் 18 மல்டிப்ளை 5 டிவைடட் பை 9 ஈக்குவல்ஸ் 90 டிவைடட் பை 9 ஈக்குவல்ஸ் 10 டிகிரி செல்சியஸ். ஸோ 50 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட் ஈக்குவல்ஸ் 10 டிகிரி செல்சியஸ். இதுதான் மேனுவலாக செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கும் ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ்க்கும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தட். ஆனால் இதில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டெல்டா டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரிட்டர்ன் லைன் டெம்பரேச்சர் மற்றும் சப்ளை லைன் டெம்பரேச்சர் வேல்யூக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ரிட்டர்ன் லைன் டெம்பரேச்சர் வேல்யூ 12 டிகிரி செல்சியஸ் மற்றும் சப்ளை லைன் டெம்பரேச்சர் வேல்யூ 6 டிகிரி செல்சியஸ்னு இருக்குது. இப்போது இதோட டெல்டா டி டிஃப்ரென்ஸ் return line temperature 12 degree Celsius minus supply line temperature 6 degree Celsius equals 6 degree Celsius. இப்போ நீங்கள் இந்த டெல்டா டி வேல்யூவை ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆன்சரை ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ரிட்டர்ன் மற்றும் சப்ளை லைன் டெம்பரேச்சர் வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு இதோட ஃபாரன்ஹீட் வேல்யூ 42.8 டிகிரி ஃபாரன்ஹைட். இப்போது ரிட்டன் மற்றும் சப்ளை டெம்பரேச்சரை ஃபாரின் ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ரிட்டன் டெம்பரேச்சர் 53.6 டிகிரி ஃபாரன்ஹைட் மற்றும் சப்ளை டெம்பரேச்சர் 42.8 டிகிரி ஃபாரன்ஹைட். இப்போது இதோட வித்தியாசம் ரிட்டன் டெம்பரேச்சர் 53.6 டிகிரி ஃபாரன்ஹைட் மைனஸ் சப்ளை டெம்பரேச்சர் 42.8 டிகிரி ஃபாரன்ஹைட் ஈக்குவல்ஸ் 10.8 டிகிரி ஃபாரன்ஹைட். டிகிரி செல்சியஸில் கால்குலேட் பண்ணும்போது ஆன்சர் 6 டிகிரி செல்சியஸ்னு வந்துச்சு. இதோட ஃபாரின் ஹீட் வேல்யூ 42.8 டிகிரி ஃபாரன்ஹைட். அதே சமயம் டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கால்குலேட் பண்ணும்போது 10.8 டிகிரி ஃபாரன்ஹைட்னு ஆன்சர் வந்துச்சு. அதனால டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கால்குலேட் பண்ணும்போது ரிட்டன் மற்றும் சப்ளை டெம்பரேச்சரை டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். நீங்கள் டிகிரி செல்சியஸில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு கன்வெர்ட் பண்ணுனா உங்களுக்கு தப்பான ஆன்சர் தான் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஜீப்ரா லேர்னிங்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.